ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 10 ருபீஸ் ரஸ்க் பேக்கெட்டில் வீட்டில் இருக்க குழந்தைங்களா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 6 ரஸ்க்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 10 ரூபா பாக்கெட் ரஸ்க்கு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு ரஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்க்கும் போது இது மாதிரி கையில் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கையில் உடைக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி உடச்சி சேர்க்கும் போது நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரஸ்க்கு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கிற ரஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேர்க்க வேணாம். அடுத்து இது கூடவே அரைக்க போல் சர்க்கரை சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா இதில் 100 ml அளவு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு 10 செகண்டுக்கு நல்லா பல்ஸ் மோடில் விட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் அரை கப் போல் பால் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பொங்கி வரட்டும். பால் லேசாக பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சிருந்த ரஸ்க் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது ஒரு விஸ்கு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லைட்டாக கட்டிப்படும். விஸ்க் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவம். ரொம்ப வந்து திக்காகக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுடுங்க. இது ஆறினதுக்கப்புறமா பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காயிருச்சு. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வீட்டில் இருக்க இது மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பாதி அளவுக்கு இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். டம்ளர் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா பாலித்தீன் கவர் இல்லைனா வந்து பால் கவர் இதில் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டுக்கோங்க, காற்று எதுவும் போகாத மாதிரி. அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா மேலே லேசாக கத்தியில் கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஐஸ் ஸ்டிக்கை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீமை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் ஒரு 12 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். 12 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா டம்ளருக்கு மேலே இருக்க கவரை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதை உடனே வந்து நம்ம வெளியில் எடுக்க முடியாது ஐஸ்கிரீமை. அதனால் ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு 10 செகண்டுக்கு இது போல் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீமை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், நல்ல க்ரீமியாக குல்ஃபி ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.